எழுதுறேன்னு தெரியும். கூட்டமே சரியில்லை. உங்களுக்கு பார்த்தா படிக்கிற கூட்டமே லைக் வச்சு பைக் ஏற கொண்டு போறீங்க. நீங்க படிக்கிற வேலை அப்ப. சரி வாங்க நாங்க செய்வோமே. ஆனா எல்லாரும் சயின்ஸ்க்கு 90 மேல எடுக்கும்போது எரியுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கடத்தியை சுற்றி நாங்கள் வச்ச செப்பு கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் ஒன்று உருவாகிது. இப்போ மின்னோடுறபடியாத்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டது. பாட்டை கூட படிக்க மாட்டேன், இதையா நான் படிக்க போறேன். அது எங்களுக்கு எக்ஸாம் எப்படி எழுதுறேன்னு தெரியும். போன முறை அந்த எக்ஸாம் இப்போ நல்ல பேப்பர்டா. ஓ நீ போன எக்ஸாம்ல படுத்துக்கிறது நித்திர வரைக்கும் இந்த எச்சில இழுத்து வச்சு நான் படிக்க பார்த்துட்டேன். நல்ல வேறு நீங்க கொஞ்சம் வேண்டாம் சின்சியரா. அதெல்லாம் அங்கே தெரியும், நாங்கள் படிப்போம். எனக்கு எப்படா சயின்ஸ் எக்ஸாம் வருமன்னு ஏங்க எங்களுக்கு சார் எல்லா எக்ஸாம் பரிசோதனையும் செய்து காட்டிட்டு அதனால நான் எக்ஸாமுக்கு ஆர்வமே சகுனமே சரியில்லை. படிக்கிற கூட்டமே தெரிஞ்சு சோதனை வருது. நீங்க ஒரு சென்சரும் இல்லாம சின்சரும் இல்லாம இந்த விளையாடி கொண்டு பத்தி பயமே இல்லை. எல்லா பரிசோதனையும் செஞ்சுட்டு சரி பரவாயில்ல வாங்க. இப்போ நாங்கள் 8ஆம் ஆண்டு சோதனை இருக்கா சேரிட்ட கேட்டு செஞ்சு பார்ப்போம். நாங்கள் 8ஆம் ஆண்டுல இருக்கிற மின்னோட்டத்தின் காந்த விளைவை பற்றி செஞ்சு அன்றைக்கு நான் செய்ய ஜன்னல்களால் வெட்டி போதும். அப்பவா நாங்கள் செய்வோம் தம்பி. நாங்க சமையல் செய்ய போகல, பரிசோதனை செய்ய போகிறோம். கரண்ட் வயருக்குள்ள ஓடைக்க காந்த விளைவு வருது. என்ன ஒரு வயருக்குள்ள கரண்ட் வரனா காந்த விளைவு உண்டாகும். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும் தானே. அதனால சேர்ட்ட கேட்டு ஒரு பரிசோதனையை செஞ்சு பார்ப்போம். நீங்களும் மூணு பார்க்குறீங்க, நாங்கள் போடுற வேண்டு நின்று சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மற்றது அவர் லைக்கையும் போட்டு விட்டாமட்டு சொல்ல லைக்கை வச்சு பைக் ஏற கொண்டு போறீங்க. நீங்க படிக்கிற வேலை பாருங்கடா. இவர் கருத்துச்சல வந்து ஜப்பான் தூதர் ஜம்புலிக்கு. சரி நீங்க எல்லாம் கதையை விட்டுட்டு வாங்க, பரிசோதனை செஞ்சு வாங்க. நீங்களும் தொடர்ந்து வாங்க, நாங்க பரிசோதனை செய்ய போறோம். நீங்களும் விட்டுட்டு வரணும், எங்களோட வாங்க. எங்க உட்காலையில அவளாத்திரிகள் எங்க போறீங்க? ஒரு படிப்பு இல்லையா உங்களுக்கு? சோதனை இல்லடா நெருங்குது. பரிசோதனையோ என்ன பரிசோதனை உங்களுக்கு செய்து என்னன்னு உங்களுக்கு தெரியும்? அந்த உங்களுக்கு அந்த பரிசோதனை செய்து காட்டணுமா? செய்து காட்டினா எல்லாரும் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்களா? நம்ம செய்வோமா? வாங்க செய்து காட்டினா பிரியோசனமா தான் இருக்கும். வாங்க கட்டிக்கார பிள்ளைகள். சரி வாங்க நாங்கள் செய்வோமே. ஆனா எல்லாரும் சயின்ஸுக்கு 90 மேல எடுக்கணும். எடுப்பீங்களா? சரி அதுக்கான செய்து காட்டுறேனே. சரியா ஓகே வாங்க போ செய்வோம். இந்த பரிசோதனையில் முதல்ல நாங்கள் ஒரு ரெஜிஃபோமை எடுத்த பிறகு ஒரு திசைகாட்டி ஒன்றையும் எடுக்க போகிறோம். ஏனெண்டா ஏதாவது காந்தப்புலம் உருவாகுதான்றதை செக் பண்ணுறதுக்கு திசைகாட்டி தான் மிக பொருத்தமான உபகரணம். இது ஆய்வுக்கூடங்கள் இருக்கக்கூடியது தான். மாலுமிகளும் மற்றும் அந்த விமானிகளும் பயன்படுத்துவார்கள் இந்த திசைகளை அறிகிறதுக்காக. அடுத்தது இந்த குண்டூசியில் 2 வயரை இணைச்சிருக்கிறோம். ஒரு குண்டூசி தனித்தனியாக எடுத்து அதில் வயர்களை இணைச்சிருக்கிறோம். இதே மாதிரி ஒரு ஒழுங்கமைப்பையும் நாங்கள் செய்ய போகிறோம். அடுத்தது இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மின்குமலை நாங்கள் தயார் செய்கிறோம். ஒரு ஹோல்டருக்குள்ளே பல்பை போட்டு வயர்களை முனைச்சு மின்னை கொடுத்தோடனே அது இயங்கக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கமைப்பை மேற்கொள்கிறோம். அதை விட ஒரு ஆளி ஒன்று எடுக்கிறோம். சுவிட்ச் தேவையான நேரத்தில் மின்னை துண்டிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற உபகரணம் தான் இந்த சுவிட்ச். அப்போ இதையும் சரியான முறையில் நாங்கள் ஒழுங்கமைச்சு வச்சுருக்கிறோம். அதே போல் செப்பு கம்பி ஒன்றையும் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த செப்பு கம்பியில் 2 முடிவிடங்களை நாங்கள் உருவஞ்ச வேணும். ஏனென்றால் அந்த 2 முடிவிடங்களையும் காவலி பதார்த்தம் போடப்பட்டிருக்கும். கரண்ட்டை கடத்தாத ஒரு பதார்த்தத்தில் பூசி இருப்பாங்க. அப்போ அதை அகற்றதுக்காக அதை நாங்கள் 2 முனைகளையும் சுரண்ட வேணும். அதை விட பேட்டரி எடுத்துக்கொள்கிறோம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இங்கே நாங்கள் கொஞ்சம் கூட மின்னோட்டத்தை பெறதுக்காக 4 பேட்டரிகளை பயன்படுத்தி இருக்கிறோம்.
இப்போ நாங்கள் கூடிய மின்னோட்டத்தை பெறுறதுக்காக மின்கலங்களை தொடர் இணைப்பில் இணைக்க போகிறோம். தொடர் இணைப்புன்னு சொல்கிறது நேர்மறை முடிவிடங்களை மாறி மாறி இணைக்க வேணும். ஒரு மின்கல தொகுதியில் இருக்கிற நேர்முடிவிடத்தை மற்ற மின்கல தொகுதியினுடைய மரமுடிவிடத்தோடு இணைக்க வேணும். அப்படி நாங்கள் இணைக்கிறது தான் தொடர்ன்னு சொல்கிறோம். இப்படி தொடர் இணைக்கைகளில் மின்னோட்டத்தின் அளவும் அதிகரிக்கும், அழுத்த வித்தியாசமும் அதிகரிக்கும். இப்போ நாங்கள் ஒரு பேட்டரி பயன்படுத்தினா 1.5 வோல்ட், 2 பேட்டரியை தொடராக இணைச்சோம்னா எங்களுக்கு 3 வோல்ட் கரண்ட் கிடைக்கும். அது மாதிரி 3 பேட்டரி இணைச்சோம்னா 4.5 வோல்ட் கிடைக்கும். 4 பேட்டரி இணைச்சிருக்கிறபடியாக 4 தர 1.5 6 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு எங்களுக்கு இப்போ கிடைக்கும். இப்போ நாங்கள் செய்ய போகிறோம்னா ரெஜிவோமுக்கு மேலே அந்த 2 குண்டூசியையும் குத்த போகிறோம். ஏன்னா இந்த 2 குண்டூசி குத்துறதுக்கு முதல்ல அந்த கடத்திய செப்பு கம்பியை அப்படியே நேராக வச்சுட்டு தான் நாங்கள் அந்த குண்டூசியை குத்த போகிறோம். ஏன்னா செப்பு கம்பி அசையாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. 2 ஆணியை குத்தி போட்டு அதுக்கு மின் கொடுக்கல செப்பு கம்பி அசையக்கூடாது அல்லது மின் தொடுப்பு அகற்றப்படக்கூடாது, தொடர்ந்து அதுக்கு கரண்ட் போய் கொண்டு கவர்ன் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு ஒழுங்கமைப்பை நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். இது ரெஜிவோம் பண்ணுறபடியாக ஈஸியாக அந்த குண்டு பின்னை நாங்கள் பின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த ரெஜிவோமை பயன்படுத்தினாங்க. இப்போ இந்த மின்சுற்றில் ஒரு அம்பியர் மானியம் இணைக்க போகிறோம். அம்பியர் மானி நாங்கள் தொடராக இணைக்க வேணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், தொடரண்டாயிரம் நேர்மறை முடிவிடங்கள் மாறி மாறி இணைக்கப்பட வேணும். அப்போ இந்த அம்பியர் மானியை தொடராக இணைக்க வேணும். ஏன் இந்த அம்பியர் மானி பயன்படுத்துகிறோம்டா மின்னோட்டத்தை அறிகிறதுக்காக, மின் சுற்றுக்களில் நடக்கிற மின்னோட்டத்தின் அளவை அறிகிறதுக்காக தான் நாங்கள் அம்பியர் மானியை பயன்படுத்துகிறோம். அம்பியர் மானியில் வாசிப்புகளை நாங்கள் அம்பியர் என்ற அளவிடையிலையும் பெற்றுக்கொள்ளுவோம். அப்போ இந்த சுற்றில மின்னோட்டம் நிகழுதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த அம்பியர் மானியை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ ஒரு பூரணமான மின்சுற்றி அமைக்கிறதுக்காக நாங்கள் ஒழுங்கமைப்புகளை மேற்கொண்டிருக்கிறோம். மின்குமலையும் பயன்படுத்துகிறோம், அதே போல் அம்பியர் மானியும் பயன்படுத்துகிறோம். இந்த மின் சுற்றுக்களில் கரண்ட் ஓடுதான்றதை செக் பண்ணுறதுக்காக. அதை விட ஏற்கனவே நாங்கள் ஒரு செப்பு கம்பி எடுத்து அதை ரெஜிஃபோமில் இறக்கி வச்சுருக்கிறோம் அசையாத மாதிரி. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, முழுமையான தெளிவான விளக்கத்தை பெறணும்னு சொல்லி சொன்னால் ஸ்கிப் செய்யாமல் பாருங்க. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு. மின்னினால் காந்தத்தை உருவாக்கலாமா, காந்த விளைவை உருவாக்கலாமா என்றதை தான் நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஒரு கடத்திகளால் கரண்ட் உடைகளில் அந்த கடத்தியை சுற்றி ஒரு காந்தியல் உருவாகுதா என்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த கடத்தி நாங்கள் அமைச்ச அந்த மின் சுற்றை அந்த செப்பு கம்பியோட இணைச்சிருக்கிறோம். அந்த செப்பு கம்பியால் கரண்ட் உடைக்குள்ள செப்பு கம்பியை சுற்றி ஒரு காந்த புலம் உருவாகுதா என்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம்.
கடைசியாக ஒருக்கா மின் இணைப்பு எல்லாம் சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறான்றதை ஒருக்கா நாங்கள் செக் பண்ணுறோம். பூரணமாக வடிவாயெல்லாம் வயரெல்லாம் முனைப்பட்டிருக்குதா அல்லது நாங்கள் சில வேலை கையால் முடியக்குள்ள வயர்கள் சரியாக இணைக்கப்படாமல் இருந்திருக்கும். அவை அதெல்லாம் சரியோன்று செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஒருக்கா நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ நாங்கள் ஒரு முழுமையான மின் சுற்றி அமைச்சிட்டோம். அந்த மின் சுற்றில் ஒரு ஆம்பியர்மானி பயன்படுத்தியிருக்கிறோம், ஒரு மின்குமிழ் பயன்படுத்தியிருக்கிறோம், பேட்டரிகள் பயன்படுத்தியிருக்கிறோம், மின்கலம் பயன்படுத்தியிருக்கிறோம். அதை விட நாங்கள் திசை காட்டி ஒன்றையும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ நாங்கள் சுவிட்சை போடைக்குள்ள லைட் எரியுது. அப்போ நாங்கள் பரிசோதனைகளில் எங்களுக்கு ஓகே ஆம்பியர்மானியோட வாசிப்பும் காட்டுது. இதில் கிட்டத்தட்ட நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம் ஆம்பியர்மானியோட காட்டி அசைஞ்சிருக்கிறத. அப்போ இங்கே மின்னோட்டம் ஓடுது, மின்குமிழும் எரியுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கடத்தியை சுற்றி நாங்கள் வச்ச செப்பு கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் ஒன்று உருவாகி இருக்கும். அப்போ அது உருவாகுதான்றதை திசைகாட்டியை வச்சு கொண்டு தான் நாங்கள் செக் பண்ணலாம். அந்த திசைகாட்டி அசையுமாக இருந்தால் அந்த கடத்தியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உருவாகிருக்கு என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். பாப்பம் நாங்கள் சுவிட்சை ஒரு அனுப்பாட்டுறோம், சுவிட்சை திருப்பி ஆன் பண்ணுறோம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த திசைகாட்டியினுடைய காட்டி அசையுது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த திசைகாட்டி அசைதண்டா கருத்து குறுக்க ஒரு காந்தப்புலம் ஒன்று தொழிற்படுது. அப்போ இந்த கடத்தியை சுற்றி கரண்டோடைக்குள்ள கடத்திகளால் கரண்டோடைக்குள்ள இந்த கடத்தியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உருவாகி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் முடிவுக்கு வரலாம். இப்போ நாங்கள் மின்குமிழ் பயன்படுத்திக்கல அதுக்கு நிறைய மின் அதுக்கு போகிறபடியாக இப்போ நாங்கள் கொஞ்சம் மின்னோட்டத்தின் அளவை அதிகரிக்கிறதுக்காக மின்குமிழை அகற்றி இருக்கிறேன். நேரடியாகவே இந்த மின் சுற்றி அமைச்சு வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க நாங்கள் சுவிட்சை போடைகளில் அந்த திசைகாட்டி வந்து அசைகிறத நாங்கள் தெளிவாக பார்க்குறோம். சுவிட்சை போடைகளில் அசையுது, சுவிட்சை நிப்பாட்டைக்குள்ள பழைய நிலையை அடையுது. ஏன்னா சுவிட்சை போடைகளில் அந்த வயருக்களால் கரண்ட் ஓடும் சந்தர்ப்பத்தில் அந்த வயருக்களால் அதாவது செப்பு கம்பியை சூழ ஒரு காந்தப்புலம் உருவாகி இருக்கின்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அதுக்கு முதல்ல இந்த காந்தப்புலத்தினால தான் திசைகாட்டியில் மாற்றம் ஏற்பட்டது என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக இன்னொரு காந்தத்தை நாங்கள் அருகில் கொண்டு வரோம். காந்தத்தை அருகில் கொண்டு வரைக்குள்ள இந்த திசைகாட்டியினுடைய முள் திரும்பலடைவதையும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ திசைகாட்டிக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு காந்தப்புலத்தை கொண்டு வரைக்குள்ள திசைகாட்டியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதே போன்று தான் நாங்கள் முதல் ஆளியை ஒன் பண்ணிக்கல சுவிட்சை ஒன் பண்ணிக்கல இந்த கடத்திகளால் கரண்ட் ஓடினது, அதாவது ஏற்றங்கள் பாய்ஞ்சது. அந்த ஏற்றத்தினுடைய விளைவாகத்தான் இந்த திசைகாட்டியினுடைய காட்டி திரும்பல் அடைஞ்சது என்ற முடிவுக்கும் நாங்கள் வரலாம். இப்போ பாருங்க நாங்கள் திருப்ப காந்தத்தை அங்கால கொண்டு போயிட்டேன், திருப்பி நான் அந்த சுவிட்சை போடுறேன்னு பாருங்க ஒரு சிறிய மாற்றம் ஒன்று ஏற்படுவதை நாங்கள் பார்க்குறோம். இந்த திசைகாட்டியினுடைய அந்த முள்ள திரும்பல் அடையுது, முன்ன துண்டிக்கைகளை பழைய நிலை அடையுது, முன்ன குடுக்கைகளை திரும்பல் அடையுது. அதே போல் தான் ஏற்கனவே முதலும் திரும்பல் அடைஞ்சது இன்னொரு காந்தத்தை கொண்டு வரைக்கல. அப்போ அந்த காந்தத்தை சுற்றி காந்தப்புலம் இருக்குது, அதனுடைய விளைவாக தான் திசைகாட்டியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்போ மின்னோடுறபடியாகத்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு மட்டும் நான் நம்புகிறேன். இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியோட சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். ஏனையவர்களும் பயன்பெற்றுக் கொள்வதற்காக ஷேர் செய்த மறக்காதீங்கோ. அதே போல் நீங்கள் தொடர்ச்சியாக பயனை பெற்றுக் கொள்வதற்காக நமது துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுக்கு பட்டு இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.